ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ஆரம்பிங்க. என்ன போலாமா? தமிழ்நாட்டில் எரிவாயு பற்றாக்குறையின் காரணமாக 20 லட்சம் பணிபுரியும் ஆடவர் மகளிர் மாணவ மாணவியர் நடுத்தெருவில் உணவிற்காக தள்ளாடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம், மத்திய எரிவாயு அமைச்சகம் கொடுக்கக்கூடிய 70% எரிவாயு எங்கே பதுக்கப்படுகிறது, எங்கே கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது? 20% மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த எரிவாயு இப்பொழுது 70% கொடுக்கும் போது ஏன் கிடைக்கவில்லை? யார் இதை செய்கிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சமூகநலத்துறை அமைச்சர்களும் கண்டறிந்து இந்த விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்வை கருதி, ஏன்னா இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் வேலை ரேட் ஏறி போச்சு. ஆனா இந்த விடுதிகள்ல மட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த எரிவாயு இல்லாதனால் அபாயகரமாக மர அடுப்புகளில் சமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சமையல் கலைஞர்கள் இந்த வேகாத வெயிலில் அதனால் டீஹைட்ரேஷன், நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அனைவரும் உடல்நல குறைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எரிவாயுவை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எரிவாயு பற்றாக்குறையினால் நாங்கள் மின்சார அடுப்புகளை கொஞ்சம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விடுதிகளுக்கெல்லாம் மின்சார கட்டணத்திலே 2% குறைத்து எங்களுக்கு கட்டணத்தை வசூலிக்க வேண்டும். அல்லது நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி 2025ஆம் ஆண்டு அளித்த சட்டத்தை, ஜிஓவை விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் டாரிஃபிலே எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை வாங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் வழிவகை செய்ய வேண்டும். எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களை நம்பியிருக்கிற 20 லட்சம் தங்குபவர்களும் 2 லட்சம் பணிபுரியவர்களும் 20,000க்கும் மேற்பட்ட விடுதி உரிமையாளர்களும் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுவோம். இந்த அரசாங்கங்கள் எங்களை காப்பாற்றி எங்களுக்கான வழியை, எங்களுக்கு கேஸ் கிடைக்கிற வழியையும் மின்சார கட்டணத்தை குறைக்கிற வழியையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சீதாராமன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம்.